ஹாய், ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஓரிதழ் தாமரை. இந்த கீரையோட பேர். இதுக்கு அடையாளம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு இதழ் கொண்ட பூவோட அமைப்பு தான். பிங்க் கலரில் இருக்குது, வயலட் கலர்லேயும் ஒரு சில இடங்களில் இருக்குது. எங்கள் வீட்டில் பிங்க் கலரில் இருக்குது. இந்த செடி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் சம்மந்தி அம்மா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு செடி தான் கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் தோட்டத்தில், தொட்டிங்களில், எல்லா இடங்கள்லையுமே பக்கத்து வீட்டுக்கு கூட அந்த விதைகள் போயிருக்கும். அந்த அளவுக்கு அதிகமாக வீடை சுற்றி இந்த கீரை இருக்கும். இந்த கீரையோட மருத்துவ பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லாதவங்க சாப்பிட்றாங்க, வயது முதுமை அடைஞ்ச மாதிரி சின்ன வயசுலேயே பார்க்குற தோற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு. அவங்களும் இந்த கீரையை சாப்பிட்லாம், உள்ளுக்கு எடுத்துக்கலாம். பொதுவாக 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு உடல் சோர்வு, பலகீனம், பாருங்க இந்த காயோட விதை அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த கீரையை உள்ளுக்கு எடுத்துக்கலாம். இப்போது இந்த கீரையை கிள்ளிட்டு வந்து சுத்தம் பண்ணி வச்சாச்சு. இந்த ஓரிதழ் தாமரை இந்த செடி காய வச்சு பவுடர் பண்ணி நம்ம பாலில் கலந்து நிறைய பேர் சாப்பிட்றாங்க. இந்த பவுடர் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது. வாய்ப்பு இல்லாதவங்க வாங்கிக்கோங்க. இதை வாங்கி வெதுவெதுப்பான பாலில் கலந்து இனிப்பு வேணும்னா சேர்த்து சாப்பிட்லாம். நாங்களும் ஒரு காலத்தில் இப்படி தான் சாப்பிட்டோம். ஆனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் செடி இருக்கிறதுனால நாங்கள் அதை பச்சையாகவே ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி கொதிக்க வச்சு சாப்பிட்றோம். இங்கே பாருங்கள், இந்த செடி தோட்டத்தில் இருந்தது. அதனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பெருசாக பொன்னாங்கண்ணி கீரை மாதிரி வளர்ந்துருக்கு. இந்த செடி இலை, குச்சி, வேறு எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம். இதோட காய் பார்த்திங்கன்னா தனியா மாதிரி இருக்கும். அந்த காயை பயன்படுத்தக்கூடாது. இப்போ இந்த இலையை சின்ன சின்ன துண்டுங்களாக கிள்ளி வச்சுக்கோங்க. அந்த குச்சி வேரையும் கிள்ளி வச்சுக்கோங்க. இதை பொதுவாக நிறைய இடங்களில் பாலில் தான் சாப்பிட்றாங்க. அந்த காய் பாருங்கள், அந்த காய் பயன்படுத்தக்கூடாது. அதில் தான் விதை இருக்கும், ஜீரணமாகாது. அதனால் அதை எடுத்துருங்க. நமக்கு தேவையான்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளருக்கு 5 செடி தேவையான அளவாக இருக்கும். அதை எடுத்து நம்ம அம்மியில் அரைச்சி பாலில் கொதிக்க வச்சு சாப்பிட்ணும். ஒரு சிலர் சூடான பாலில் அப்படியே கலந்து சாப்பிட்றாங்க. ஆனால் அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. நிறைய சொல்லியிருக்கேன் நான், கீரைங்களை கொதிக்க வச்சு தான் சாப்பிட்ணுன்னு. அதுவும் இந்த கீரை கொஞ்சம் திக்காக இருக்கும், ஜீரணமாக லேட் ஆகும். அதனால் இந்த கீரையை நல்லா வேக வச்சு அந்த தண்ணியை தான் நம்ம பயன்படுத்தணும். இப்போது இது 2 பங்காக பிரிச்சுக்கலாம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பால் சிலருக்கு ஒத்துக்காது. சிலர் பால் சேர்த்துக்கவே மாட்டாங்க. அவங்களாம் எப்படி சாப்பிட்லான்னா, இந்த மாதிரி அரைச்சிட்டு தண்ணியில், தேவையான தண்ணியில் கலந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, இதை சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். பெரிய டம்ளரில் தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் கரெக்டாக ஒரு டம்ளர் வர அளவுக்கு அது கொதிக்கும். ஒரு 10 நிமிஷம் டைம் எடுக்கும். இப்போ மீதி இருக்கிற கீரையை போட்டுட்டு இதில் பால் 1/2 டம்ளரும் இந்த தண்ணி 1 டம்ளர் ஊற்றி அந்த ஈலையை போட்டு நல்லா கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இது பார்த்திங்கன்னா வேகும் போதே ஒரு குழகுழப்பு தன்மையோடு இருக்கும் இந்த கீரை. அதுதான் இந்த கீரையில் இருக்கிற விசேஷம். அதுதான் ஆண்மை குறைவுக்கு, முட்டி வலி, கை வலி இருக்கிறவங்களுக்கு, உடல் சோர்வு இருக்கிறவங்க, இந்த மாதிரி பேஷண்ட்லாம் இதை சாப்பிட்டாங்கன்னா அந்த குறை இல்லாமல் இருக்கலாம். நாங்கள் வருஷத்தில் ஒரு 10 நாள் இதை சாப்பிடுவோம். திருப்பி பிரேக் எடுத்துகிட்டு திருப்பியும் சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு 3-4 வாட்டி நாங்கள் இதை சாப்பிடுவோம். ஏன்னா எங்கள் வீட்டு தொட்டியில் இருக்கிறதுனால அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் சாப்பிடுவோம். அது மட்டும் இல்லாமல் கடையில் பவுடராகவும் வாங்கி நானும் எங்கள் வீட்டுக்காரும் அடிக்கடிக்கு இதை எடுத்துக்குவோம், கை வலி, கால் வலி வராமல் இருக்கிறதுக்காக. இந்த ஓரிதழ் தாமரை, அமுக்குறான் கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பொடியெல்லாம் அடிக்கடிக்கு நம்ம உணவில் எடுத்துக்கும் போது
உடல் வலி இல்லாமல் இருக்கலாம் வயசானவங்க. இப்போ பாருங்கள், தேவையான பனை வெல்லம் போட்டாச்சு, பனங்கற்கண்டும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த பால் வந்து ஹார்லிக்ஸ் மாதிரியே இருக்கும் நீங்கள் குடிக்கிறதுக்கு. இப்போ அடுத்தது இஞ்சி சீரகம் போட்டு வேக வச்சோம் இல்லையா, இது வந்து வடிகட்டிட்டு எதுவுமே வேணாம், அப்படியே குடிக்கலாம். இனிப்பு வேணாம், உப்பு வேணாம், எதுவும் வேணாம், அப்படியே குடிக்கலாம். இது பொதுவாக காலையில் வெறும் வயிற்றில் தான் குடிக்கணும். இது ஜீரணமாக லேட் ஆகும், அதனால் மாலை நேரங்களில் வேண்டாம். காலை உணவாகவே எடுத்துக்கோங்க, உடலுக்கு நல்லது.